வணக்கம். இது ராஜபிரியன் ரிவ்யூ. நேத்து எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் சட்டசபையில் குற்றச்சாட்டுகளை வைக்கிறார், விமர்சனங்களை வைக்கிறார். நீங்கள் அதுக்கு பதில் சொல்லணும்னா எங்கே சொல்லணும்? சட்டசபையில் தானே சொல்லணும். விஜய் சார் முதல்வர் அவர்கள் அங்கே சொல்லாமல் இங்கே எக்ஸ் தளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக லென்த்தாக எழுதியிருக்கிற அப்படி பக்கம் பக்கமாக. இதில் வேற கலாய்க்கிறாங்களாம்மா. எழுதி கொடுத்தவங்க யாரோ அந்த மாதிரி டுபாகூர் மாதிரி எழுதியிருக்கிறாங்க. சீரியஸாக அப்படி தாங்க இருக்குது. டிஜிட்டல் முறையில் தேம்பி தேம்பி அழுகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே சீன்றாங்களாம் அவங்கள. உள்ளவே அவர் போட்டு பொழப்பார். இப்போ இந்த மாதிரிலாம் வெளியே வந்தெல்லாம் எழுதிட்டீங்கன்னு வச்சிங்களேன். எனக்கு இதை பார்க்கும்போது ஒரு தெலுங்கு படம் ஒன்று ரொம்ப நாள் முன்னாடி பார்த்துருக்கேன். மகேஷ் பாபு வருது. அதில் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ சென்ட்ரலில் இருப்பார். ரவுடிங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி சுற்றி நடப்பாங்க அவரை அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி. அப்படி ஒரு பில்டப் பண்ணுவாங்கல்ல. அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ மகேஷ் பாபு வந்து ஒரு டைலாக் சொல்லுவார். டேய், நான் செம்ம கடுப்பில் இருக்கேன், இந்த மாதிரி சுற்றி சுற்றி கன்ஃபியூஸ் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், அப்புறம் யாரை எவ்வளோ அடிக்கிறேன்னு தெரியாமல் எக்ஸ்ட்ரா அடிச்சிருவேன் அப்படின்னு. அப்போவே அதை பார்த்து வந்து செமையாக கிண்டல் பண்ணிகிட்டு இருப்போம். இன்னும் டைலாக் இதெல்லாம் பஞ்ச் டைலாக்னு. இப்போ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தானே இப்போ ஆகும். வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ்தலத்தில் இங்கே போட்டு சொரிஞ்சிட்டு இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், இந்த மாதிரிலாம் இப்போ உள்ளே வச்சு செஞ்சுருவாங்கள்ல நெக்ஸ்ட் டைம் போகும்போது. கேட்ட கேள்விலாம் ரொம்ப சிம்பிள் இல்லைங்க. உங்களுக்கு மெஜாரிட்டி கிடையாது. நீங்கள் யார் சப்போர்ட்டில் வந்திருக்கிறீங்க? அது இல்லாமல் குதிரை பேரம் பண்ண பார்த்தீங்க. சோஃபா மாடல் ஆட்சியாக இருக்குதுங்க. இங்கே வந்து மாற்றம் நீங்கள் துர்நாற்றம் வீசுது. சேஞ்சு நீங்கள் எக்ஸ்சேஞ்சாக இருக்கீங்க. இதெல்லாம் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் உடனே எப்படியெல்லாம் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் கதற ஆரம்பிச்சிட்டாங்க, உருள ஆரம்பிச்சிட்டாங்கன்னா. அவர் எதிர்க்கட்சி தலைவர் பார்த்தீங்கன்னா பயந்து ஓட்டாராம். அவர் கிளியராக போகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போகிறார், நாங்கள் ஆல்ரெடி கொடுத்த வாக்குப்படி நீங்கள் ஆட்சி நடத்த தடையாக இருக்க மாட்டோம், நாங்கள் வெளிநடப்பு பண்ணுறோன்னு சொல்லிட்டு 60 பேர் போயிட்டாங்க. இப்போ அதனால் பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை குறையும். எண்ணிக்கை குறைஞ்சிச்சின்னா அவங்களே இன்டெரக்டாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி தானே. அது குறைஞ்சிச்சின்னா இருக்கிற ஸ்ட்ரென்த்தில் பாதியிலிருந்து +1 அதுதானே. ஒட்டுமொத்த சட்டமன்றத்திலேருந்து பாதி +1 118 உங்ககிட்ட இல்லை. மெஜாரிட்டி இல்லைன்னா ஆமாம் இல்லை. சோஃபா போச்சு, பின்னாடி சிஎம் போனார்னா ஆமாம் போனார். காமராஜ் அவர்கள் விஷயத்தில் பார்த்தோம்ல, அவர் வந்து நான் சைனே பண்ணல அப்படின்னாரு. அப்புறம் காரில் வச்சு சைன் வாங்கினது வீடியோ நீங்கள் தான் போட்டீங்க. அப்புறம் இப்போ வந்து சப்போர்ட் அப்படிங்கிறாரு. ஸோ இந்த மாதிரி அந்தர்பல்ட்டி. இதில் பிரேமலதா விஜயகாந்த் அவங்க வேற கேட்டாங்க, முகத்தை மூட்டு காரில் வந்தது யார் அப்படின்னு. அதுக்கும் பதில் இல்லை. இதெல்லாம் நீங்கள் எங்கெங்க சொல்லியிருக்கணும்? இப்போ அவர் போயிட்டாரு, இப்போ இவங்க உருட்டுற மாதிரி பயந்தே ஓட்டாருன்னு வச்சிங்களேன். அது லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ பிரேக்கிங் போட்டிருப்பாங்க. அது இல்லாமல் அவை குறிப்பில் இருக்குமே, அவங்க அவர் பேசினதெல்லாம் இருக்குங்க. நல்லா கவனிச்சிங்கன்னா திருட்டுத்தனமாக அந்த காமராஜ் எம்எல்ஏவை ஆட்டையை போட பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது திருட்டுத்தனம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நான் அவை குறிப்பிலேருந்து எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகர் சொல்லியிருப்பார். ஸோ எல்லாமே அவை குறிப்பில் அங்கே ஏறுது. அது ரெக்கார்டு. அவங்க எதிர்கட்சி இருந்தால் என்ன, இல்லைன்னா என்ன, அது ரெக்கார்டு இல்லை. இப்போ அந்த ரெக்கார்டில் வந்து சார் பேசுனது எதுவுமே இல்லையே, அதுக்கு பதிலே இல்லையே. அதை விட்டு இங்கே வந்து உருட்டுறாங்க, உருள்றாங்க. கேட்ட கேள்வி என்ன, ரொம்ப சிம்பிளா, உங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லாதனால தாங்க 2 தொகுதியில் நின்றுங்க அப்படின்னு கேட்டார். அது வந்து உண்மை தானே, அதுக்கு பதில் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொளத்தூரில் சிஎம் முன்னாள் சிஎம் தோத்துட்டார்ல, அதை வந்து சொல்லி காட்டுறாங்க. அந்த வீழ்ச்சி பார்த்தீங்கல்ல, எத்தனை அமைச்சர்கள் தோத்தாங்க தெரியுமா அப்படின்னு. கேட்ட கேள்விக்கும் இந்த பதிலுக்கும் சம்மந்தம் ஏதாவது இருக்கா? கேட்ட கேள்வின்னு ஏன் 2 இடத்துல வேட்புமனு தாக்கல் பண்ணீங்க, 2 இடத்துல ஏன் போட்டியிட்டீங்க, இதுதானே கேள்வி. இது வந்து போட்டியிட்டது எலெக்ஷனுக்கு முன்னாடி. இவங்க பதில்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட்டு. இதை பார்க்கும்போது வசூல்ராஜா எம்பிபிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா சீட் பண்ணி கமல் சார் வந்து அந்த கேரக்டர் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். மெடிக்கல் டாக்டர் ஆகிறதுக்கு போகிற மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு இடத்துல மாட்டிப்பார். மாட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிலர் சப்போர்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்போ வந்து இவரே வந்து சொல்லுவார், வேணா விடுங்க, எனக்கு அதாவது எனக்கு பதில் தெரியலன்னா பரவாயில்ல, எனக்கு கேள்வியே தெரியாதே புரியாதே அப்படின்வாரு. அப்புறம் டாக்டர் ஆகி என்ன பண்ண போகிறேன் அப்படின்வாரு. இங்கே அப்படி தான் இருக்குல்ல, இவங்களுக்கு கேள்வியே புரியல பாருங்களேன். எதுக்கு 2 தொகுதியில் வேட்புமனு தாக்கல் பண்ணுங்க, எதுக்கு 2 தொகுதியில் போட்டிக்கிட்டீங்க தானே கேள்வி. இது எலெக்ஷனுக்கு முன்னாடி இல்லை, அது கேம்பெயின் பண்ணும்போது நீங்கள் எதுக்கு போட்டிக்கிட்டீங்க தானே கேள்வி. ரிசல்ட்டுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? இதுவா பதில்? நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும், இது ஒன்றும் புதுசு இல்லைப்பா, இது மரபுப்பா, இல்லை இது சட்டம் கொடுத்துருக்கிற வாய்ப்புப்பா, இது மாதிரி நிறைய பேர் இதுக்கு முன்னாடி போட்டிகிட்டு இருக்காங்கப்பான்னு சொல்லிட்டு அந்த தகவலை சொல்லிட்டு அப்படி போகலாம். அப்படி போனாலும் அவங்க விட மாட்டாங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் தான் 2 இடத்துல போட்டி போடுறீங்க, அது கிளியராக தெரியுது, மாட்டிக்கிட்டீங்க. அதை கேள்வி எழுப்பினதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் தோத்துட்டீங்கல்ல, உங்கள் ஆளுங்கள்லாம் தோத்துட்டாங்கல்ல,
அப்படிங்கிறது, உங்கள் தலைவர் தோத்துட்டார்ல அப்படிங்கிறது பதிலா? அது சிறுபிள்ளைத்தனமாக இருக்குல்ல இது. இது என்ன லாஜிக்னு எழுதுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இதில் வந்து 2006 ஒரு மைனாரிட்டி ஆட்சின்னு சொன்னதுக்கு பார்த்தீங்கன்னா 2006 கூட தான் நீங்கள் மைனாரிட்டி ஆட்சி அப்படிங்கிறாங்க. 2006 அதுக்கு வந்து உதய் சார் இங்கே பதில் கொடுத்துட்டாரு. இப்போது இங்கே நேருக்கு நேராக கேட்கும்போது அங்கே பதில் சொல்ல முடியல. ஆனால் இங்கே வந்து உருட்டுறதுங்கெல்லாம் அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் உருட்டுறது என்ன, எக்ஸலத்தில் இவர் போஸ்ட் போடுவாராம், ட்வீட்டு. அதை போட்டதும் உடனே பதில் வரலையாம். அப்படின்னா பாருங்கள், யாராவது எழுதி கொடுக்கணுமா, உதய் பைண்டாரு அப்படின்னுட்டு நேருக்கு நேராக பேச வக்கல்ல. இங்கே வந்து நான் கம்பு சுற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னு தானே கேட்க தோணுது. அங்கெல்லாம் கேட்டிருக்கணும். அதுக்கு ரொம்ப கிளியராக இங்கேயோ பதிலடி உடனே கொடுத்துட்டாரு உதய் சார். அங்கே கொடுக்கும்போது 2006 நாங்கள் கூட்டணி எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்தித்தோமோ அதே கூட்டணி தான் போஸ்ட்போல் அலையன்ஸும் எலெக்ஷனுக்கு அப்புறமும். அப்போ திமுகவோட நம்பர் கம்மியாக இருக்கலாம், ஆனால் கூட்டணி கட்சியெல்லாம் சேர்த்தா வந்துருச்சு நம்பரு. ஆனால் இப்போ அப்படியே இருக்குது. குற்றச்சாட்டு வச்சாங்கல்ல, என்னெல்லாம் பண்ணியிருக்கான் பாருங்கள். எதிர்கட்சியோட தோழமை கட்சிகள்கிட்ட இருந்து கடன் வாங்கினது, அப்புறம் குதிரை பேரம் பண்ணது காமராஜ் அவர்கள் உதாரணம். கட்சியை உடைக்கிறதுல சிவி சண்முகம் அவருடைய அணி வெளியே வருது. இதில் இந்த சோஃபா முன்னாடி போக பின்னாடி சிஎம் வருது, சோஃபா மாடல். ஸோ எல்லாத்துக்குமே இங்கே எவிடன்ஸ் இருக்கு. இது உண்மை தானே இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து விசிகே சப்போர்ட் பண்ணது, கம்யூனிஸ்ட் சப்போர்ட் பண்ணாங்க, ஐஎம்எல் சப்போர்ட் பண்ணாங்க, இவங்கெல்லாம் மதச்சார்பற்ற கூட்டணி அப்படிங்கிறது தான் பண்ணாங்க அப்படின்லாம் சொல்கிறா. அப்படி அப்புறம் ஏங்க குதிரை பேரம் பேசுனீங்க காமராஜ் அவர்கள்கிட்ட? இவங்க ஆதரவு கொடுக்கறதுக்கு முன்னாடி அங்கே போய் பேசுனீங்களே, அந்த வீடியோ வெளியிட்டு நீங்கள் தானே மாட்டிக்கிட்டீங்க. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. கட்சிஃபை முகத்தில் மூடிட்டு காரில் போனார்ல, வந்தார்ல, யார் அவர்? மேடம் கேட்டாங்கல்ல, அதுக்கு பதில் இருக்கா? இப்போ இது எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியுமா? எல்லாம் டோட்டலாக அப்பட்டமாக மாட்டிக்கிட்டாங்கல்ல. மாட்டினதுக்கு அப்புறம் எப்படி இவங்களாம் உருட்ட வருது அப்படின்னு தான் நமக்கு புரியல. ரொம்ப சிம்பிளாக கேட்டாங்க. கேட்ட கேள்விக்கு ஏதாவது பதில் இருக்கா? சோஃபாவை பற்றி எந்த பதிலும் இல்லை. காமராஜ் அவர்கள் குதிரை பேரம் பேசுனீங்க, இது மாற்றம் கிடையாது துர்நாற்றம் அப்படி சொல்லி டிடிவி சொன்னார்ல, அதை தானே இவர் கோட் பண்ணார் உதய் அவர்கள். இப்போ அதுக்கு பதில் இருக்கா? இல்லை. முகத்தை மூட்டை வந்து யார்? பதில் இல்லை. அப்புறம் கட்சியை உடைச்சதுக்கு அது அப்பட்டமாக தெரியுது, சிவி சண்முகம் அவங்க கேங்கு ஏடிஎம்கேலேருந்து வெளியே வந்து உங்களை சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்படி எல்லாமே இருக்கு எவிடன்ஸு. இது எப்படி முட்டு கொடுப்பீங்க? அதே போல் 2 தொகுதியில் நீங்கள் போட்டிக்கிட்டது உண்மை, அதான் எல்லாருமே பார்த்தாங்களே. 2 தொகுதியில் ஜெயிச்சிட்டீங்க, ஒரு தொகுதியில் ரிசைன் பண்ணீங்களே, அது எல்லாருக்குமே தெரியுமே. சரி, இங்கே பேசுகிறது அங்கே ஏன் சார் பேசலை? எங்கே சார் பேசியிருக்கணும்? ஆனால் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவை குறிப்புன்னா என்னான்னு தெரியல, அது ரெக்கார்டு அப்படின்னு தெரியல, கேட்டால் பயந்து ஓட்டாரு அப்படின்றானுங்க. இவங்க ஒரு ட்வீட்டை இங்கே போட்டு பதில் வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஐயோ பதில் வர லேட் ஆகுது, அவர் உதய்க்கு ஒன்றும் தெரிலன்றாங்க, பயன்ட்டாரு அப்படின்னு. டேய், உதய் அவர்களை பற்றி தெரியுமாடா? அவர் மக்களை பிரிக்கும் சனாதனம் உழைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்கே நீங்கள்லாம் அரசியலை படிக்க வந்துருக்கீங்களே, இப்போயே சொன்னார் இல்லை, அங்கே நார்த்தில் அது பற்றி எரியுது. ஏற்கனவே அதுக்கு முன்னாடி கொசு, மலேரியா, டெங்கு, காய்ச்சல், கொரோனா மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே போராடலாம் கூடாது, அடியோடு பார்த்தீங்கன்னா ஒழிச்சிடணும் அப்படின்னு சொன்னவர். இன்னும் இவரெல்லாம் பிஜேபி பேரை கூட சொல்ல மாட்டார் நம்ம சிஎம் சார், ஹீரோ சார். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அந்த மணி மூத்த பத்திரிக்கையாளருக்குள்ள இவரை போன்றவங்கெல்லாம் உருட்டுனது, ஈடி இருக்குங்க அவங்ககிட்ட ஈடி இருக்குங்க, இந்த மாதிரி ஆட்கள் பேசுகிறதெல்லாம் இது இவருக்கெல்லாம் ஃபயர் விடுதுங்க. ஏன்னா வேறு யாரும் கிடையாது அந்த தரப்பில் முட்டு கொடுக்குறதுக்கு அப்படின்னு. இவங்களுக்கு நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், ரொம்ப ஓப்பனாகவே மாட்டிப்பாங்க அவங்கெல்லாம். ஜெயலலிதா அவர்கள் தலைவா பட பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா விஜய் சாரை வச்சு செஞ்சுருப்பாங்க. இப்போ அது வந்து பார்க்கும்போது எல்லாருக்குமே கொஞ்சம் கோவம் வரும் அவங்க மேலே. என்ன ஒரு சிஎம் அதிகாரம் இருக்குன்றதுக்கு அப்படி பண்ணுவாங்களா இவங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன டைம் டு லீடுன்னு போட்டார், அது ஒரு படம் தானே, படமாக பார்க்க மாட்டாங்களா? அப்படின்லாம் மற்றவங்களாம் பார்க்கும்போது இவரை போன்றவர்கள்லாம் இப்போ வேறு என்ன சொல்லுவாங்க, மேடம் இரும்பு பெண்மணி, அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. அதுவே டிஎம்கே பண்ணுச்சுன்னா இவர் ரவுடிசம் கட்ட பஞ்சாயத்துன்றுவாங்கள்ல. அந்த பக்கம் பிஜேபி வந்து எல்லாம் வேணால் பண்ணலாம் அப்படின்னு போது என்ன சொல்ல, 100 வருஷமாக அவங்க பிளானே அதுதாங்க, அவங்க அஜெண்டா அதுங்க, சட்டத்தை மதிக்க மாட்டாங்க, என்ன வேணால் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இவரே சொல்லுவார் பல இடத்துல. இங்கே டிஎம்கே மேலே இவங்க இப்படி தாங்க இருக்கணும். எப்படி 2 பேர் ஒரு களத்தில் போட்டி போடுறாங்கன்னா, இப்போ கூட பாருங்களேன், இங்கே வந்து ஓப்பனாக ஏடிஎம்கே எம்எல்ஏ லீமா ரோஸ், அதாவது ஆதவ் இருக்கார்ல அவருடைய மாமியார், அவங்க
அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக சொன்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குது, டிவிகே ஏடிஎம்கே அலைன்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. சிவி சண்முகம் அவர் சொல்கிறாரு, எலெக்ஷனுக்கு முன்னாடியே நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு. ஆனால் இங்கே வரையும் என்ன கம்பு உருட்டுறாங்க, அவர் அந்த பக்கம் போகலைங்க, மதச்சார்பற்ற கூட்டணியில் தாங்க வர்றாரு. அவர் வந்து என்டிஏ அலையன்ஸில் போவே இல்லைங்க, பிஜேபி கூட கூட்டில் இருக்கவங்கிட்ட போவே இல்லைங்க, அப்படியெல்லாம் கம்பு சுற்றிட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்களே என்ன பேசுவாங்க தெரியுமா, என்ன நடந்ததுன்னு யாருக்குமே தெரியாது, டிஎம்கே ஏடிஎம்கே அலைன்ஸ் வந்து பேசப்பட்டது அப்படின்றாங்க. அதுக்கு எவிடன்ஸ் எதுவுமே கிடையாது. இப்போ சிவி சண்முகம் வந்து இப்போ சொல்கிறது தான், இந்த மாதிரி அமைச்சர்கள் சொன்னாங்க. திருமாவளவன் அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்கிறது, இது மாதிரி இவங்க சொன்னாங்க, இங்கிருந்து சொன்னாங்கல்ல, எனக்கு தெரிஞ்சவங்க வந்து இந்த மாதிரி சொன்னாங்க, இந்த மாதிரி பேசப்படுது அப்படின்னு சொன்னாங்கன்றாரே தவிர அது மாதிரி நேரடியாக ஒன்று இல்லை, அத்தாரிட்டி பேசலை. அவர் வந்து பேபி பேசினார்ல அங்கே கம்யூனிஸ்டில், அவர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டு போயிட்டார், ரூமர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அதை பிடிச்சி பேசிகிட்டே இருக்காங்க. இங்கே ஓப்பனாக இருக்குது, காமராஜ்கிட்ட டீல் போட்டது ஓப்பனாக இருக்குது, வாக்குமூலம் கொடுத்த மாதிரி இவங்களே வீடியோ போட்டிருக்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா என்டிஏ அலையன்ஸ்க்கு அவங்க ட்ரை பண்ணல. இப்போ ஏடிஎம்கே உடஞ்சி வருது, உடஞ்சி வர்ற ஏடிஎம்கே பார்த்திங்கன்னா இப்போ இந்த அறிக்கை கொடுத்துருக்கிறார்ல பெருசாக விஜய் சார், அதில் பார்த்திங்கன்னா பிஜேபியிலிருந்து வெளியே வர்றாங்க, வந்துட்டு தான் எங்களுக்கு சப்போர்ட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் ஒன்றும் மதவாத சக்திகளோட போல அப்படிங்கிறாரு. காமராஜ் வந்து பிஜேபியிலேருந்து வெளியே வரேன்னு சொன்னார், அவர் காருக்குள்ளே உட்காந்து. அவர் காருக்குள்ளே உட்காந்து உங்கள்கிட்ட சைன் போட்டதுக்கு அப்புறமா தானே டிடிவி கூட வந்து ப்ரெஸ்ஸை சந்தித்தார். நான் ஆதரவே கொடுக்கல, அது ஃபோர்ஜரியாக க்ரியேட் பண்ணுது, கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்லாம் சொன்னார். அப்போ நான் சொன்னாரா வந்து நான் வெளியே வந்துட்டேன்னு? என்ன உருட்டுவீங்க, எந்த பக்கம் பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக மாட்டிக்கிட்டாங்க. இதில் தினம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேக் வீடியோங்க. இன்னொன்று மதுக்கடைகளை மூடுறது, அது 2 அரசுமே பண்ணியிருக்கு, ஏற்கனவே இருந்த அரசுகள், திராவிட அரசுகள். அதில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு முறை ஹைவேஸில் இருக்கிறதெல்லாம் மூட சொல்லும் போது ஹைவே பக்கம் கதவை மூட்டு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் திறந்த காமெடியெல்லாம் சில இடத்துல நடந்து அதுவும் பார்த்தீங்கன்னா பெருசாக விவாதிக்கப்பட்டது அப்போ. ஸோ அந்த வரலாறுமே இவங்களுக்கு தெரில. இன்னொன்று இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபயர் விட்டுனுங்கிறது, 21 வயசுக்கு கீழே இருக்கவங்களும் மது கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாரு. இது கூட முன்னாடியே போட்டாங்கடா, 2003 சட்டமே இருக்குது, 2023 அமைச்சர் பேசினதெல்லாம் இருக்குடா, இது சட்டம் இருக்குது, 21 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு. இவனுங்க இப்போ தான் வந்திருக்கிறாங்களா, எது நடந்தாலும் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த ஒரு டைலாகை பிடிச்சிக்கிறாங்க. முதல்வன் படத்தில் வர்றது, இங்கே வந்து ஃபஸ்ட்டு பால் அச்சாம்பாடுறா, ஃபஸ்ட்டு பால்லே சிக்ஸர் அப்படின்னு, எல்லாமே சிக்ஸராகவே பார்த்துட்டு இருக்கானுங்க இவனுங்க. இது முதல்ல பதில் எங்கே சொல்லியிருக்கணுங்க சாரு, அண்ணன் உள்ள இல்லைங்க சொல்லியிருக்கணும். இங்கே வந்து ஓகே இப்போ கேமரா ஆக்ஷன் ஸ்டார்ட் அப்படின்னதும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பர்ஃபார்ம் பண்ணாமல், டேக்கில் பர்ஃபார்ம் பண்ணாமல், பேக்கப் பண்ணதுக்கப்புறம் வீட்டில் போய் பர்ஃபார்ம் பண்ணால் என்ன, பண்ணலன்னா என்ன? ஸோ அங்கே பண்ணல, இதுக்கு முட்டு கொடுக்குறதுக்கு என்னென்ன உருட்டுறாங்க. இல்லை இந்த ஃபேக் நியூஸ் வந்து பரப்புது இருக்குல்ல. ஒரு ஸ்கூலில் வந்து கரஸ்பாண்டன்ட்னு சொல்லிக்கிறாங்க ஒரு லேடி, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போடுறாங்க பாருங்கள், வைன் ஷாப் க்ளோஸ் ஆகிடுச்சு பாருங்கள், அவர் சொன்னார்ல சிஎம் சார் க்ளோஸ் பண்ணிட்டாரு அப்படின்றாங்க, பூட்டு போட்டிருக்கு. அப்படியே கொஞ்சம் முன்னாடி வர்றாங்க, இதுதான் எங்கள் ஸ்கூலு, இது என்னோடய ஸ்கூலுன்றாங்க. அப்போ அவங்க தான் கரஸ்பாண்ட் போனார்னு புரிஞ்சுப்போம். ஸோ பாருங்கள், ஸ்கூல் பக்கத்தில் இருந்த வைன் ஷாப்பை வந்து மூட்டார் அப்படின்றாங்க, வீடியோ போடுறாங்க, முதல்வருக்கு நன்றி தெரிவிக்கிறாங்க. இது பயங்கரமாக பரப்பப்படுது டி நகரில். அப்படியான்னு பார்த்தா இன்றைக்கி வீடியோ வருது, ஒருத்தர் எடுத்து போடுறாரு, அந்த வைன் ஷாப் ரன் ஆகிட்டு இருக்குங்க, அதே இடங்க. அப்புறம் அந்த அம்மா போட்டது இந்த 11 மணினா 12 மணியா டைமிங் தெரில எனக்கு, அது ஓப்பனிங் டைமு. அதுக்கு முன்னாடி போய் எடுத்து வீடியோ போட்டிருப்பாங்களோ, பூட்டின டைமில் போயிட்டு, அப்போ எடுத்து போட்டு பாருங்கள் பூட்டாங்கன்னு. மேம் அந்த டைமில் எல்லாமே பூட்டி தான் மேம் இருக்கும், பாருங்கள் பூட்டி இருக்குன்னு போட்டிருப்பாங்க போல இருக்கு முன்னாடி போயிட்டு. எவ்வளவு ஃபேக் நியூஸ்ரா, எவ்வளவு தினமா ஒரு பக்கம் ஃபேக் நியூஸு, ஒரு பக்கம் விவரம் தெரியாமல் பயந்து ஓட்டாங்கன்றது. பதில் சொல்லாமல் விட்டவர் வந்து சரி நீங்கள் அமைதியாக இருந்தால் கூட பரவாயில்ல, அது கடந்து போயிடுவாங்க மறந்து, அதை விட்டு அவங்க பயந்து ஓட்டாங்கன்றது. இங்கே வந்து எக்ஸ்தலத்தில் அவர் சொன்னார்ல, ரீல்ஸ் ஆட்சி நடத்தாதீங்க, ரியல் ஆட்சி நடத்துங்க. இப்போ அங்கே மாதிரி இந்த மாதிரி தானே இருக்குது. இது ரீல்ஸ்லேயும் இங்கே வந்து எக்ஸ்தலத்திலையும் இங்கேயா பதிவு பண்ணுறது, இங்கேயா பதில் சொல்கிறது, இதுக்கு முட்டு கொடுக்க வர்றது. சிம்பிளாக ஒரே ஒரு ஃபோட்டோ போட்டு கேட்குறாங்க, இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ காட்டுறான் உங்கள் அண்ணனை காட்ட சொல்கிறா அப்படின்னு கேட்குறாங்க டிஎம்கே சைட்லேருந்து சப்போர்ட்டர்ஸ். எதுனா உதய் சார் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறாரு, இந்த மாதிரி ஒன்று இருக்கா. மேடம் ஜெயலலிதா கூட பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய முறை பார்க்க மாட்டேனாங்களும் பார்ப்பாங்க அப்பப்போ ப்ரெஸ்ஸை, ஆனால் இவர் இதுவரை மீட் பண்ணவே இல்லையே.
இது எல்லாத்துக்கும் மேலே உதய் பயந்து ஓட்டாருன்றாங்க. அவர் இந்த சனாதன விஷயத்தில் தலையை சீவிடுவன்லாம் அங்கேருந்துலாம் நிறைய பேர் சொன்னாருங்க. 10 கோடி அப்படின்லாம் அனௌன்ஸ்லாம் பண்ணாங்க அமௌண்ட்லாம். அதையெல்லாம் அப்போவே கலாச்சவர் அவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றிய அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபண்ட் ரிலீஸ் பண்ணாத போது அப்போவும் உங்கள் அப்பா வீட்டு சொத்தா அப்படின்னு கலாச்சுது. அதுக்கப்புறம் மற்றவங்க வந்து அநாகரிகமாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லும்போது சரி நாகரிகமாக சொல்கிறேன், மரியாதைக்குரிய மதிப்பிற்குரிய நிதியமைச்சர் அவர்களின் அப்பா அப்படின்னு கலாச்சவர். இன்னும் சொல்லப்போனால் ஈடி இருக்குது. இந்த மணி போன்ற மூத்த பத்திரிகையாளர்லாம் உருட்டினது பார்த்தீங்கன்னா ஈடி இருக்குங்க, அவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க, பாருங்கள் என்ன நடக்குது பாருங்கள், எலெக்ஷனுக்கு முன்னாடி நடக்குது பாருங்கள் அப்படிலாம் ஊட்டிகிட்டு இருந்தாங்க. ஈடி வந்தாலும் பயட மாட்டேன், மோடி வந்தாலும் பயட மாட்டேன், மோடியோட டேடி வந்தாலும் பயட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன பஞ்செல்லாம் இருக்கு. அது பஞ்சு. அந்த மாதிரி பேச முடியல, நினச்சி பார்க்க முடியுமா கனவுல? அந்த மாதிரி பேசுகிற மாதிரி கனவு வந்தால் கூட தெரிச்சு ஏந்து பதறிய மாட்டாங்க இந்த ஆட்கள்லாம். நீங்கள்லாம் வந்து பயந்து ஓட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. பேசிக் புரிதலே தெரில, அடிப்படை அறிவு எதுவுமே இல்லை. எது பண்ணாலும் ஏற்கனவே நடந்த பழசெல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு முட்டையிலேருந்து பொறிச்சு வந்த ஒரு குஞ்சு மாதிரி பார்த்தீங்கன்னா கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாமே புதுசு. அந்த கீர்த்தன அமைச்சர் அவர்களை பற்றி சொல்லும்போது கூட பார்த்தீங்கன்னா முதல் பெண் அமைச்சர்ன்ட்டு இருக்கானுங்க. இவனுக்கு எந்த அளவுக்கு இருக்காங்க பாருங்கள். எங்கிருந்து தான் பாடத்தை ஆரம்பிக்க முடியும் உங்களுக்கு? இவங்களோடலாம் இவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் அதுதான் பிளாஸ்ட்டு கதறு பதறு. இதை தவிர ஒன்றும் தெரில. இப்போவும் திரும்பவும் சொல்கிறேன், மகேஷ் பாபு படம் சீன் மாதிரி ஆகிடாதீங்க. அவன் இன்னும் பெருசாக அட்டாக் பண்ணுற மோட்லேயே வரல. எதிர்கட்சி தலைவர்லாம் இப்போ நீங்கள் இங்கே வெளியே சீண்ட கட்டுப்பாயிட்டு எக்ஸ்ட்ரா போய் அடிச்சிட்டு போகிறாங்க உள்ள. அதாவது விவாதத்தில் சொல்கிறேன், கேள்விகளில் அப்புறம் எடுத்து அடுக்கிற புள்ளி விவரங்களில் அங்கே தெரியும் புலி யாருன்னு. அப்போ தெரியும் பதில் அங்கே கொடுக்கணும். எங்கே கேள்வி கேட்குறாங்களோ அங்கே கொடுக்கணும். அங்கேருந்து பிரேக்கிங் நியூஸ் வரலாம். ஆட்டம் முடிஞ்சதுக்கப்புறமா ஆடுறேன் அப்படின்னு சொல்கிறது, அதான் பேக்கப் ஆனதுக்கப்புறமா பர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு தான் சொல்லணும். இதெல்லாம் பார்த்தா பாவம் பாருங்க. ஆனாலும் கதறு பதறு பிளாஸ்ட்டு